பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் சங்கீதம் 9வது அதிகாரம் 18வது வசனம். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்பிக்கையற்ற நிலைமையிலே ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து பாரத்தோடு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து இந்த நாளிலே சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை, நீங்கள் பயப்படக்கூடாது. உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. காரணம், நாம் நம்பி இருப்பது ராஜாதி ராஜாவை, ஒரு உலகத்தின் அரசனை நம்பி பல மணி நேரங்கள் காத்து நின்று ஒரு மனு கொடுக்க நின்று இன்றைக்கு உலகத்தில் அரசியல்வாதிகளை காணும்படியா எவ்வளவு இடங்களிலே காத்து நிற்கிறீர்கள். அவர்களை காட்டிலும் மேலான ஒரு தெய்வத்தை ஆராதிக்கும் போது அவர் உங்களை விட்டுவிட மாட்டார். காரணம், மனுஷரில் நம்பிக்கையாயிருப்பது வீணாய் காணப்படுகிறது. கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய காரியங்கள் என்பது மனுஷன் மாறுகிறவன், ஆனால் கர்த்தரோ என்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். காரணம், நம்மை ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக்க சில நேரங்களிலே சத்துரு வகை தேடும் போது எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படியா கர்த்தர் அவனுடைய வலது பாரிசத்திலே நிற்கிறார். அதுபோல தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அவரை எனக்கு முன்பதாக, கர்த்தரை நான் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, யாருக்காக பயப்பட வேண்டும்? பயப்பட வேண்டிய ஒரே ஒரு நாமம், கர்த்தருடைய நாமத்திற்காக, கர்த்தருடைய கட்டளைகளுக்காகவும் கற்பனைகளுக்காகவும் பயந்து நடுங்க வேண்டும். அவருடைய சமூகத்தில் சொல்லும்போது பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. வேறு இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியத்துக்கும் அடிமைப்படக்கூடாது. அன்புக்குரியவர்களே, காரணம், கர்த்தர் சகலவற்றையும் படைத்து விட்டு நீ இதை ஆண்டு கொள் என்று சொன்னபோது இன்றைக்கு உலகத்தில் உள்ள பல காரியங்களும் மனிதனை ஆண்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும் என்று கர்த்தருடைய வேதம் அழகாக எழுதி வைக்கப்பட்டிருக்கு. அதற்கு பின்பதாக நாம் எதற்காய் ஒரு மனுஷனுடைய உதவிக்காக செல்ல வேண்டும்? அவன் அந்த மனிதனை பார்க்கும் முன்பதாக நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே முழங்கால் நின்று ஜெபியுங்கள். அது உங்களுக்கு நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். ரெட்டிப்பான நன்மையை தந்து வழி நடத்தவும் கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்தாதபடி நடத்தவும் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.